உலமாக்களை தொட்டவன் தப்பியதாக வரலாறு இல்லை. வெள்ளைக்காரங்காலத்திலே முடியாத இந்த நவீன கொள்ளைக்காரன் என்ன செய்ய போறான்? இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிய பின் மண்ணுக்குள்ளே போன கதை தெரியுமா? சினிமா பார்க்கிறவனுக்கே புரியுறது, இந்த மூதேவிகளுக்கு புரியல. இது நிரந்தரம்னு நினைக்கிறான். ஏண்டா, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி சொல்றீல்ல, எங்க ஒரே பொண்டாட்டின்னு சொல்லு. ஓம் பொண்டாட்டி யாருன்னே நீயே மறந்து போயிட்ட. அது பாவம் அனாதையா குஜராத்தில் அலையுது. முஸ்லிம்கள் மீது யார் எந்த அவதூறை சொன்னாலும் கிளர்ந்தெழுந்த குரல் உயர்த்தி பொங்கி எழக்கூடிய இயற்கையான இஸ்லாமியர்களின் உணர்வு மிக்கவர். இந்த கூட்டத்திற்காக நாங்கள் அவர்களை அழைக்கவில்லை, எங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே உங்களை நாங்கள் அழைக்கின்றோம். வாருங்கள், வாருங்கள், உரையாட்டை தாருங்கள். அன்புமிக்க அன்பு சகோதரர் ஐயா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் சார்பில் நடைபெறுகின்ற எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய மீரான் கனி இப்தாதி அவர்களே, துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஹாஜி முகமது அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி விடைபெற்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களே, பின்னாலே உரையாற்ற காத்திருக்கிற அன்பு சகோதரர் ஷரீஃப் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அவர்களே, லியாக்கத் அலி அவர்களே, எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்களே, ஃபாரூக் அவர்களே, ராஜா முகமது அவர்களே, இப்ராஹிம் பாபு அவர்களே, மகாலட்சுமி அவர்களே, இங்கே திரளாக குழுமி இருக்கிற இந்திய தேசிய சொந்தங்களே, தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த சட்டம் வந்ததுக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு என்னன்னு புரியாது. வில்லன் இல்லைன்னா ஹீரோவுக்கு மரியாதை இல்லை. இப்படி ஒரு சட்டம் வரலன்னா ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருப்போமா இங்க ஒன்னா? சட்டம் வந்துருச்சு, நான் கவலையே பட வேண்டாம். இந்திய நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாலே இன்று வரை இந்திய அரசியல் சட்டம் 100க்கும் மேற்பட்ட தடவை திருத்தப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் சில நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள்ல அது குப்பை கூடைக்கு போகுது. அந்த நாள் வரத்தான் போகுது. நண்பர்களே, இப்ப இன்னொன்னு சொன்னா நீங்க ஒரு வேடிக்கையா இருக்கும். இப்போ ஒரு இடத்துல இந்த இடத்தில் பூந்தி சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. அங்க உட்காந்துருக்க ஒருத்தன், நான் லட்டு தான் வச்சிருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சானா அவனை என்ன நினைப்பீங்க? பைத்தியக்காரன் நினைக்கிறதா? முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். ஓ, நீங்க வாசனை சொல்றீங்களா? இப்பதான் புரியுது. வக்ஃப் வாரிய தடை சட்டம் வந்திருக்குல்ல, இந்த சட்டம் நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன். எங்கள் திருச்சியில் முதலாக வந்த ஒரு கல்லூரி 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்தது எஸ்பிஜி கல்லூரி. அதான் இன்றைக்கு இருக்கிற பிஷேவர் கல்லூரி. அது 20 ஆண்டுகளுக்கு பின்னாலே வந்ததுதான் சென்ட் ஜோசப் கல்லூரி. இது அந்த காலத்திலே கற்பனை செய்ய முடியாத ஒரு மாற்றம் வருவதற்கு காரணம். அதை கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் உருவாக்கினாங்க. ஏன் நீங்க ஒரு 100-150 முன்னால வயசானவங்களை கேளுக்கு சொல்லுவாங்க, இங்க எல்லாம் ஏது மருத்துவமனை பக்கத்தில் இருக்க திருப்பத்தூர்ல சுடிஷ் மிஷன் மருத்துவமனை அப்பே வந்துச்சா? அதை யார் வச்சா? இப்ப இந்த சட்டம் கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும்ல, நாளைக்கு அவங்களே எடுப்பாங்களா? உடனே சில பேர் நம்ம இவர் சொல்ற மாதிரி நம்ம விழுப்புரத்துக்காரரு இப்படி இப்படி அவங்கெல்லாம் சந்தோஷப்பட முடியாது. நான் உங்களை பார்த்து திரும்பி கேட்கிறேன், மதுரையில் ஆதீனம் இருக்கா? அந்த மதுரையில் இருக்க 2 தெருவில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட கடைகள் தான் அந்த ஆதீனத்துக்கு சொந்தம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் வருது. ஆதீனம் தானே நிர்வாகம் பண்றாரு. திருவாடுதுறை ஆதீனம் திருச்சியிலே ஒரு 1000 ஏக்கருக்கு மேல நிலம் உங்களுக்கு இருக்கு. அப்ப எவ்வளவு கோடிகள் இருக்கும்?
அதை நிர்வாகம் பண்றது யாரு? திருவாடுதுறை ஆதீனம். அட விடுங்க, இவங்களுக்கு புரியறத சொல்லுவோம். காஞ்சிபுரத்தில் சங்கரமடம், அதுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? அதெல்லாம் சங்கராச்சாரியா தான் பார்க்கிறாரு. ஒரு சங்கரமடமா இருக்கு. இந்தியாவில் ஒரு 50 இடத்துலயாவது சங்கரமடம் இருக்கு, ராமகிருஷ்ண மடம் இருக்கு. இதே சட்டம் அதுக்கும் பொருந்தும்ல. அப்ப லட்டுக்கு தான் தடை போட்டிருக்கான், பூந்தி வச்சிருக்கேன்னு சொல்ற மாதிரி, அல்லது பூந்திக்கு தான் தடை போட்டிருக்கான், லட்டு வச்சிருக்கேன்னு சொல்ற மாதிரி. இந்த பைத்தியக்காரங்களை என்ன பண்றது? நீங்க முன்னாலே பைத்தியம் சொன்னீங்கல்ல, நான் இந்த மேடையின் வாயிலாக பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த உத்தரவுபுத்திரன், சத்தியவந்தன், சின்ன பண்ண, கோவிந்தவாசன், தமிழ்நாட்டுடைய களங்கம். பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் வருகிற போது ஆதரித்து போட்ட ஒரே ஒரு ஓட்டு கோவிந்தவாசனுடையது. முழு பேர் தான் கோவிந்தவாசன், அதை சுருக்கி வாசன் வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். நாசன் வச்சிருக்கணும். உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் சொல்றேன். இவர் பெரிய கோடீஸ்வரர் குபேரன் வேஷம் போடுறாருல, அவங்க ஊர் பக்கம் தஞ்சாவூர்ல அவருடைய மொத்த நிலத்தில் பாதிக்கு மேல் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமானதா இல்லையா? அதை தாண்டா நீ பரம்பரை பரம்பரையா குடும்ப கோடீஸ்வரன் சொல்லிட்டு இருக்க. நீ யோக்கியனா இருந்தா, நாணயமானவனா இருந்தா, எப்ப இந்த சட்டத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டியோ இன்னைக்கே அந்த சொத்துக்கெல்லாம் திரும்பி தர்றேன்னு சொல்லி இருந்தீங்கன்னா, நீ உடம்புல ஓடுறது ரத்தம்னு அர்த்தம், நீ சிங்கிறது சோறுன்னு அர்த்தம். இல்லைன்னா நான் முன்னால சொன்ன மாதிரி இதுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன்னா, ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நாடு போகுது. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். வெள்ளை வரலாறு படிப்பது என்பது அதிலிருந்து பல உண்மைகளை நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்ட வரலாறு அங்கங்கே நாடு முழுவதும் சுதந்திர போராட்டம் வருகிற போது அது தீவிரமடையவில்லை. அந்த சுதந்திர போராட்டத்துக்கு பின்னாலே இஸ்லாமியத்தை உயிராக மதிக்கின்ற உலமாக்கள் எப்பொழுது தாங்கி பிடித்தார்களோ அப்போதுதான் இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்டம் உச்சத்தை தொட்டது. அதனுடைய விளைவுதான் இந்தியா முழுவதும் உலமாக்களை தேடி தேடி பிடித்து ஆயிரக்கணக்கான உலமாக்களை பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்காரன் தூக்கிலே போட்டான். திருச்சியில் கூட அந்த வரலாறு நடந்திருக்கிறது. 52 பேர்களை ஒரே நாளில் தூக்கில் போட்டு அவர்கள் அடக்கம் செய்த இடம் காஜாமலையில் இருக்கிறது. உலமாக்களை தொட்டவன் தப்பியதாக வரலாறு இல்லை. வெள்ளைக்காரங்காலத்திலே முடியாத இந்த நவீன கொள்ளைக்காரன் என்ன செய்ய போறான்? இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிய பின் மண்ணுக்குள்ளே போன கதை தெரியுமா? சினிமா பார்க்கிறவனுக்கே புரியுறது, இந்த மூதேவிகளுக்கு புரியல. இது நிரந்தரம்னு நினைக்கிறான். ஏண்டா, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி சொல்றீல்ல, எங்க ஒரே பொண்டாட்டின்னு சொல்லு. ஓம் பொண்டாட்டி யாருன்னே நீயே மறந்து போயிட்ட. அது பாவம் அனாதையா குஜராத்தில் அலையுது. இவங்க எல்லாம் இந்து மதம், ஜெய் ஸ்ரீராம். பைத்தியக்கார பயல்களா? ராமனை பற்றி சொல்லுவதே கம்பன் உயர்வாக சொல்லுவது பிறன்மனை நோக்கா பேராண்மையாளன் தான். ராமன் பேரை சொல்ற நீ அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாத சொல்லு. உனக்கெல்லாம் என்னடா யோகிதை இருக்கு? நீங்க என்ன ஒருமையில பேசுறான்னு இவங்களை ஒருமையில பேசுறதே நம்ம தகுதிக்கு குறைவு. எல்லாம் 2 கை 2 காலு தலை இருக்கிறானே மனுஷன் இல்ல. மனிதனுக்கு இருக்க வேண்டிய இயற்கையான உணர்வுகள் எவனுக்கு இருக்கிறதோ அவன் தான் மனுஷனா இருக்க முடியும். மதம் என்பது என்ன? உலகத்தில் இருக்கிற எந்த மதமா வேண்டாம் இருக்கட்டும், அந்த மதங்கள் ஏதாவது சக மனிதனை அடி, கொல்லு, குத்து, கொலை செய் சொல்லுகிறதா? அயலானை நேசி ஒரு மதம் சொல்லுகிறது. பக்கத்து வீட்டுக்காரன் பசியில் இருக்கிற போது நீ புசிப்பது பாவம் இன்னொரு மதம் சொல்லுகிறது. ஒட்டிய வயரோடு பசியோடு வருவர்களுக்கு நீ உபதேசம் செய்வதை விட கால் வயிறு கஞ்சியாவது ஊத்து இன்னொரு மதம் சொல்லுகிறது. தமிழ்நாட்டில் பிறந்த வள்ளலார் தான் வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்சம் வேண்டும் சொன்னான். மனிதன் மட்டுமில்ல, ஒரு மயில் ஆனந்தத்தில் தோகை விரிச்சு ஆடுகிற போது பேகன் ஒரு தமிழ் மன்னன் தான் ஐயோ குளிருக்கு அது தடுமாறுது போலுக்குன்னு தன்னுடைய போர்வையை போத்திட்டு போறான். பாரி மன்னன்
அவன் தேர்ல போயிட்டு இருக்கான். ஒரு முல்லை கொடி பற்றி படருக்கு வழி இல்லாமல் இருக்கிற போது அது பற்றி படர்வதற்காக தன்னுடைய தேரையே அதுக்கு பக்கத்தில் நிறுத்திட்டு போறான். இந்த தமிழ்நாட்டில் கூட சில மண்டூகங்கள் கோவிந்த வாசனை மாதிரி அந்த உணர்ச்சியே கொஞ்சமும் இல்லாம இவெல்லாம் எப்படித்தான் பிறந்தாங்கன்னே தெரியல. நண்பர்களே, இந்தியாவுடைய பெருமையே சிதைக்க பார்க்கிறாங்க. இந்த உலகத்திலே ஒரே மதம் புத்த மதம் எடுத்துங்க. ஜப்பான் புத்த மதம், இந்தோனேஷியா புத்த மதம், சைனா புத்த மதம், கொரியா புத்த மதம், ஒரே மதமாக இருக்கிற நாடுகள் கூட இலங்கை உட்பட நட்பாக இல்லை. ஒரே மொழி பேசுகிற நாடுகள் அமெரிக்காவோ இங்கிலாந்தோ அல்லது ஐரோப்பிய நாடுகளோ ஆங்கிலம் தான் அவர்களுக்கு. அவர்கள் ஒற்றுமையாக இல்லை. இப்படி உலகத்திலேயே ஒரே மொழி பேசுகிற ஒரே மதம் பேசுகிற அவர்கள் கூட ஒற்றுமையாக இல்லாமல் இருக்கிற போது உலகமே வியந்து விழிகளை விழித்து பார்ப்பது இந்தியாவை பார்ப்பதற்கு ஒரே ஒரு காரணம். இந்த நாட்டில்தான் பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மதம், பல்வேறு பண்பாடு இவைகளை கடந்து 75 ஆண்டுகளை கடந்து கூட இந்த நாடு ஒன்றாக இருக்கிறது. அதுல கை வைக்கிறீங்க, ஒண்ணு நீங்க அழிஞ்சு போயிருவீங்க, இல்லைன்னா இந்தியா அழிஞ்சு போயிடணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அழிகிறது உறுதி. இந்தியாங்கிறது நம்ம நாடு அழியக்கூடாது. அதனால அவர்களுக்கு வரலாறு தெரியல. நான் முன்னாலே சொன்னது வேடிக்கையாக சொல்லல. இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்டத்தில் தியாகத்திலே உச்சகட்ட தியாகம் என்பது உயிர் தியாகம் தான். அந்த உயிர் தியாகத்தை அதிகம் செய்தவர்கள் இவங்க மைனாரிட்டி சொல்ல இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் செஞ்சிருக்காங்க. இந்தியாவுடைய வழிகாட்டியாக தலைவர்களாக இருந்த காந்தியும் நேதாஜியும் அவர்களோடு இருந்தவர்களையே அவருடைய மெய்காப்பாளர்களாக 2 பேருக்கு இருந்தவர்களே இஸ்லாமியர்கள் தான். அவர்களை தாங்கி பிடித்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான். நேதாஜி ஐஎன்ஏ படையை உருவாக்கினார். பெண்கள் பிரிவுக்கு கேப்டன் லட்சுமி தலைவி, ஆண்கள் பிரிவுக்கு ஷா நவாஸ் கான் தான் வச்சாரு, நரேந்திர மோடி வச்சாரு. அது மட்டுமல்ல, அதை அறிவித்ததற்கு பின்னாலே ரங்கூன்ல ஒரு மனிதனுடைய சமாதியில போய் உறுதிமொழி எடுக்கிறார். மன்னா, என்னுடைய நோக்கம் இங்கே கொடியேற்றுவதல்ல, டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையில் இந்த கொடியை ஏற்ற வேண்டும். உன்னுடைய சமாதியில் நான் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறேன். அந்த சமாதி 2ஆம் பகதூர் ஷா என்கின்ற மன்னனுடைய சமாதி. காந்தி என்ன சொன்னார்? சுதந்திரம் அடைந்த உடனே உங்களுடைய கற்பனையில இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? உமர் கலீஃபாவுடைய ஆட்சியை போல இருக்கணும். இந்த சங்கி பேர்கிட்ட கேட்கிறேன், இந்தியாவில் இன்று வரை வாழ்ந்த மக்கள்ல காந்தியை விட ஒரு முழுமையான இந்து கிடையாது. துப்பாக்கியை விட்டு சாகிற போது கூட ஒரே ஒரு நிமிடம் ஹே ராம் செத்து போயிட்டார். அவர் இந்துவாக மட்டுமில்லை, அதை கடந்து மனிதராகவும் இருந்தார். அதனால்தான் சுதந்திரம் வந்தவுடனே நாடு முழுவதும் கொண்டாடுகிற போது வங்காளத்திலே கலவரம் நடந்த நேரத்திலே அந்த கொண்டாட்டத்தை விட்டு அங்கே நேரடியாக போறார். நாமெல்லாம் சகோதரர்கள், சண்டை போடாதீங்க என்றார். கேட்கல. ஒரு கட்டத்தில் அவருக்கு ஆத்திரம் வருது. இனி ஒரு இஸ்லாமிய சகோதரன் மீது நீங்கள் கை வைத்தால் என்னுடைய பிணத்தின் மீது தான் நீங்கள் கை வைக்க முடியும். அதற்கு பின்னால்தான் அது அடங்குது. அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு இணையாக பேசப்பட்டது யாரா? உங்க அப்பனையா, உங்க பாட்டனையா? எல்லை காந்தின்னு சொன்னது கான் அப்துல் கஃபர் கான் தான் சொன்னார். உலகமே ஏற்றுக்கொண்டது. காந்திய வழிமுறைகளை, காந்திய கொள்கைகளை ஏற்று அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்டியதை உலகம் ஏற்றுக்கொண்டது. இப்படி இந்த மண்ணோடும் மக்களோடும் இந்த நாட்டோடும் நாட்டின் பெருமையோடும் இரண்டர கலந்துவிட்ட இஸ்லாமியர்களை ஒதுக்க நீங்கள் நினைப்பது மடமை. அதை நீங்கள் திருத்திக் கொள்ளாவிட்டால் பின்னாலே நீங்கள் சந்திக்க போவது பல கொடுமைகள். நான் முன்னாலே சொன்னதை போல இது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மட்டுமல்ல, இதே சட்டம் இந்துக்களுக்கு முன்னாலே சொன்னது போல ஆதீனங்களுக்கு பொருந்தும், கிறிஸ்தவர்களுக்கு, மிஷனரிக்கு பொருந்தும். இப்படியெல்லாம் வந்தால் இந்த நாட்டில் அமளிதான் போய் நிற்கும். முடிவில்
அதை தடுத்து நிறுத்துவதற்கு தான் நாம போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் உங்களுக்காகவோ எனக்காகவோ அல்லது ஷரீஃபுக்காகவோ முத்துராஜுக்காகவோ நம்முடைய நலனுக்காக இல்லை. இந்தியா என்கின்ற பெருமை நாடு இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்காகவும் இந்த நாட்டுடைய பெருமையை காப்பாற்றிக் கொள்ளவும் உலகத்தில் இன்று வரை எல்லோரும் வியப்போடு பார்க்கிற இந்திய நாட்டுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை காப்பாற்ற ஒரு காலத்தில் யாரோ பேர் தெரியாத ஊர் தெரியாத முகம் தெரியாத பல பேர் அவர்கள் செய்த தியாகத்தில் தான் நீங்களும் நானும் இங்கே சுதந்திரமாக நடமாடுகிறோம். அதை போல நாளைய சமூகம் நம்முடைய எதிர்கால மகன்கள் மகள்கள் பேரன் பேத்திகள் அவர்கள் பாதுகாப்போடு வாழ வேண்டுமானால் இந்த கொள்ளை கூட்டத்தை வீட்டுக்கு அனுப்புவது ஒன்றுதான் சரியான வழி. மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி வைப்போம். ஒரு வீட்டில் தீ பிடிச்சா ஏத்த வீட்டுக்காரனுக்கு பல கோபம் இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கோபம் இருக்கும். அந்த தெருவில் வர்ற யாரோ ஒருத்தருக்கு யாருன்னே கூட தெரியாது. எல்லாரும் சொந்த பண்ற பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல அந்த தீயை அணைப்பது என்கின்ற மட்டும்தான் அவனுக்கு முன்னாலே இருக்கும். அதை போல இந்த நாட்டில் சர்வாதிகாரத்தை நோக்கி எப்படி ஹிட்லர் ஜனநாயக ரீதியாக மக்கள் ஆதரவோடு தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு பின்னாலே சர்வாதிகாரத்தை தொட்ட போது அவனை மக்களே தாக்க வருகிற போதுதான் இனி தப்ப முடியாது என்று நினைத்தவன் அவனே தனக்குத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு செத்தான். அவன் மட்டுமல்ல, தன்னுடைய காதலி ஈவாவையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு செத்தான். அது மாதிரி இவர் ஒரு முடிவுக்கு வந்தா துப்பாக்கி பத்தாது, AK-47 பத்தாது. ஏன்னா அவனுக்கு ஈவாங்கிற ஒரு காதலி தான். ஒண்ணுமே புரியலையா? அதானே, இதுவே புரியலன்னா அப்புறம். அதனால் நீங்களும் நானும் வெவ்வேறையா இருக்கலாம், ஊர் வேறையா இருக்கலாம், பேர் வேறையா இருக்கலாம், உடல் நம்முடைய உணர்வுகள் பழக்க வழக்கங்கள் வேறாக இருக்கலாம். பெருமை மிகு இந்த பாரத தேசத்தினுடைய புகழை பண்பாட்டை காப்பதற்காக நாம் கொஞ்ச நாளும் வெயிலின் அருமை தான், நிழலின் அருமை வெயில்ல தான் தெரியுமா. அதே போல நாட்டை எல்லாம் ஒன்றுமே இருக்கிற போது நமக்கு புரியல, ஆனால் வெவ்வேறு வேலையை பார்க்க போயிட்டோம். இப்ப நம்ம எல்லாரையும் உணர்ச்சி கொள்ளப்பட்டு ஒன்றாக சேர்ப்பதற்காக இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு இருக்கிற மோடி வாழ்க, அவருடைய கொற்றம் வாழ்க, அவருடைய புகழ் வாழ்க. கொஞ்ச நாளைக்கு தானே. ஆகவே நாம் இங்கே கூடியிருப்பது மற்ற சாதாரணமாக நிகழ்ச்சிகளில் நாம் கூடுவதும் கலைவதும் போல அல்ல, ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக. நான் மீண்டும் சொல்லுவேன், ஒரே குடும்பத்தில் கூட எனக்கு திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக போகுது. நானும் என்னுடைய மனைவியும் ஒரு 24 மணி நேரம் எல்லா கொள்கையிலும் ஒன்றா இருந்தது இல்லை. அப்ப கணவன் மனைவிக்கு அது பொருந்தும்னா ஒரு அரசியல் கட்சிக்கும் பொருந்தும். ஒரு அரசியல் கட்சிக்கே பொருந்தும்னா பல்வேறு அரசியல் கட்சிகள் வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். அந்த வேறுபாடுகள் இருக்கிறது என்பதற்காக ஒரு பிரிவதில்லை. எங்க கட்சி சின்னம்தான், 5 விரல் தனித்தனியா தானே இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி காட்டுவோம். ஆனா எதிரி வந்த போது அதை போல நாம் கட்சிகளால் மாறுபட்டிருக்கலாம், கொள்கைகளில் மாறுபட்டிருக்கலாம். நம் எல்லோருடைய பொது எதிரியாக சர்வாதிகாரத்தினுடைய சிகரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற மனிதாபிமானம் இல்லாத அரக்கத்தனமான சிந்தனையோடு செயல்படுகின்ற மத்திய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற வரை நம்முடைய எல்லா வேறுபாடுகளை மறந்து ஒன்றாவோம், மீண்டும் வெல்லுவோம். நான் முதலிலேயே சொல்லுகிறேன், உலமாக்களை தொட்டவன் தப்பியதே இல்லை. புலியிடம் மாட்டி தப்பலாம், சிங்கத்திடம் மாட்டி தப்பலாம், நல்ல பாம்புகள் மத்தியில் மாட்டி தப்பலாம், உலமாக்கள் மத்தியிலே மாட்டி ஒருவன் தப்பவே முடியாது. அவர் புரிந்து கொண்டால் அவருக்கு நல்லது, இல்லை என்றால் நமக்கு நல்லது. வணக்கம். நரே தக்பீர். இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.